செகண்ட் இயர் தேர்ட் இயர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஃபைனல் இயர்ஸ்க்கும் இந்த இன்டர்ன்ஷிப் பீரியட் வந்து சூப்பர் க்ரூஷியலான ஒரு பீரியட். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் இன்டர்ன்ஷிப் கேலண்டர், அதாவது எக்ஸாக்டாக எந்த கம்பெனிஸ் எந்த மந்த்துக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ஹையர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எக்ஸாக்டாக எங்கெல்லாம் வந்து இந்த இன்டர்ன்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பல விஷயங்கள், பல சூப்பர் இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். So let's get into the video and this is your best friend. First வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து இன்டர்ன்ஷிப் அப்படின்னா நம்ம வந்து பேசிக்கலி நம்ம கிட்ட ஸ்கில்ஸ் இருக்கும், அந்த ஸ்கில்ஸில் போய் ஒர்க் பண்ணுவோம் ஏதாவது ஒரு டெக்னாலஜியில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது மட்டும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருக்க மாதிரி இந்த டெக் கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்க இன்டர்ன்ஷிப்ஸ். அண்ட் அதே மாதிரி இன்னொரு கிளாரிட்டி கொடுக்குறேன், நீங்கள் காசு கொடுத்து பே பண்ணி வந்து பண்ணுறது வந்து அது இன்டர்ன்ஷிப் கிடையாது, அது இன்பிளான் ட்ரைனிங்ஸ். அது இன்டர்ன்ஷிப் கீழே வந்து வரவே வராது. இன்ஃபேக்ட் அது பெரிய வேல்யூவும் உங்களுக்கு ஆட் பண்ணாது. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் பேசிக்லி கம்பெனிஸ் கேஷ் கொடுத்தோ பெய்ட் இன்டர்ன்ஷிப், இல்லை சில ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அன்பெய்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் கூட வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து ஒன் கேட்டகரி ஆஃப் இன்டர்ன்ஷிப்ஸ். ஸோ பேசிக்லி நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜியில் ஒரு டெக் ஸ்டாக்லாம் அவங்களோட கம்பெனியில் ப்ராடக்ட்டில் போய் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் செகண்ட் கேட்டகரி ஆஃப் இன்டர்ன்ஷிப் வந்து இட் இஸ் ரிசர்ச் இன்டர்ன்ஷிப். ஸோ இந்த ரிசர்ச் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து நிறைய டாப் காலேஜஸில் படிக்கிறவங்க ரொம்ப ஃபெமிலியராக இருப்பாங்க. பட் Tier 3 காலேஜஸ்லாம் இருக்கவங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து கிளாரிட்டி இருக்காது. ஸோ இந்த ரிசர்ச் இன்டர்ன்ஷிப்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து சில ஃபாரின் இன்ஸ்டியூட்ஸ்லையோ இல்லை இன்ஃபேக்ட் வந்து ஐஐடி ஆர் இன்ஃபேக்ட் பேசிக்கலி காலேஜஸில் ஒரு உங்களோட ஸ்டாஃப்ஸ் யாராவது, உங்களோட ஸ்டாஃப்ஸ் அப்படின்னா அந்த காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து ஏதோ ஒரு ரிசர்ச் பேப்பர்லையோ இல்லை ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட்லையோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இன்டர்ன்ஸ் வந்து ஹையர் பண்ணி அவங்க கூட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இன்டர்ன்ஸ் ஹையர் பண்ணி வந்து அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து ஒன் கேட்டகரி ஆஃப் ரிசர்ச் இன்டர்ன்ஷிப். இன்னொரு கேட்டகரி வந்து இப்போ நார்மலாக வந்து இந்த மைக்ரோசாஃப்ட், கூகுள் எல்லாம் கூட வந்து ரிசர்ச் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிசர்ச் இன்டர்ன்ஷிப் என்னன்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட்க்கு வந்து ஏதோ ஒரு டீம் வந்து ரிசர்ச் ஓரியன்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுல வந்து நீங்க ஒரு இன்டர்னா வந்து ஜாயின் பண்ணி வந்து ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். இதான் வந்து இந்த ரிசர்ச் இன்டர்ன்ஷிப்ஸ். ஆக்சுவலி நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து ரிசர்ச் இன்டர்ன்ஷிப்க்கு இருக்கும். பட் நிறைய பேருக்கு வந்து இது பத்தி தெரியாததுனால வந்து நிறைய பேர் அதை அப்ளை பண்ண மாட்டீங்க. ஸோ இதான் வந்து ரெண்டு கேட்டகரி ஆஃப் இன்டர்ன்ஷிப்ஸ். இந்த இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு வந்து எப்படி ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இவங்களோட ஹேக்கத்தான்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து நடத்துவாங்க. ஸோ இந்த ஹேக்கத்தான்ஸ் எங்கே நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா, ஹேக்கர் எர்த் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இங்கே ஏதோ ஒரு ஹேக்கத்தான், ஏதோ ஒரு கோடிங் சேலஞ்ச், ஏதோ ஒரு கான்டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ அந்த கான்டெஸ்ட் வந்து நிறைய வாட்டி வந்து ஒரு ரோலுக்கு ஹையர் பண்ணுறதுக்கு வந்து கம்பெனிஸே வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஹேக்கத்தான்ஸை. நான் நிறைய வாட்டி வந்து ஜெஸ்பேயோட ஹேக்கத்தான்ஸ் பார்த்துருக்கேன், இண்டீடோட ஹேக்கத்தான்ஸ் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வந்து அவங்க ஹேக்கத்தான்ஸை ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரீ டு ரெஜிஸ்டர், நீங்கள் டேரக்டா போய் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே. அண்ட் இதெல்லாம் வந்து கம்பெனிஸ் வந்து சில பாப்புலர் கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கே வந்து தனியாக வந்து ஹேக்கத்தான்ஸ் நடத்துவாங்க. பேசிக்கலி வந்து மிந்த்ராவோடது வந்து ஹேக்கர் ரேம்ப் அப்படின்னு ஒரு நடக்கும். அண்ட் இண்டீட்ல வந்து ஒரு ஹேக்கத்தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அண்ட் இப்போ வந்து வால்மார்ட்டோட ஸ்பார்க்தான் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து நீங்க சப்போஸ் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணுங்க. ரொம்ப வந்து பெனிஃபிஷியலான ஒரு ஹேக்கத்தான்ஸ் இது எல்லாமே. ஸோ இந்த ஹேக்கத்தான்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. சில டைம்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் கூட வந்து கொடுப்பாங்க. ஸோ ஏன் நான் வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பேசிக்கலி நீங்கள் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் ஒரு எம்என்சியில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்க வந்து உங்களுக்கு ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபரும் கொடுக்கறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது, அவங்களுக்கு உங்கள் ஒர்க் பிடிச்சது அப்படின்னா. ஸோ இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வை யூ ஷுட் கன்சிடர் டூயிங் இன்டர்ன்ஷிப். அண்ட் ஃப்ரீக்ஸ் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி, ரீசெண்ட் டேஸ்ல வந்து நம்ம வந்து நிறைய வந்து மணி பற்றி பேசிட்டு இருக்கோம். பட் ஒரு ஃபீல்டு வந்து இன்னும் ரொம்ப ஹியூஜ் ரீசெண்ட் டேஸ்ல வந்து வந்துட்டு இருக்க ஒரு ஃபீல்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். பட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீல்டு மாதிரி வந்து இன்னொரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டு வந்து நிறைய பேரால எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ஃபீல்டாக வந்து இருந்துட்டு இருக்கு. பட் கெஸ் 2028 30.2% வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு வந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் சூப்பர் ஹியூஜ் நம்பர். பட் நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஐ ஹேவ் அ ரியலி குட் ஆப்ஷன் ஃபார் யூ, விச் இஸ் சிஸ்டெக். சிஸ்டெக் வந்து ஒரு டெக் பிளாட்ஃபார்ம். இவங்க வந்து இந்த ஃபீல்டில் பல வருஷமாக வந்து இருந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் மோர் தென் அ டெக்கேட் வந்து இதில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட கோர்ஸ் வந்து வை இட்ஸ் ஸோ ஸ்பெஷலிஸ்ட் பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 10 கோர்சஸ் உங்களுக்கு எஸ்இஓலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இமெயில் மார்க்கெட்டிங் வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கேன்வா எல்லாத்தையுமே வந்து கம்ப்ரெஸ் பண்ணி 10 கோர்சஸ் இன் ஒன் சிங்கிள் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அட் அ வெரி சூப்பர் அஃபோர்டபுள் ப்ரைஸ். 2500 வந்து இந்த கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க வித் லைஃப் டைம் ஆக்சஸ். உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் Q&A செஷன்ஸ் ஹோஸ்ட் பண்றாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ட்ரெயினர்ஸ் கூட வந்து டேரக்டா வந்து நீங்க சாட் பண்ணலாம், உங்களோட டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கம்ப்ரெஸ் பண்ணிருக்காங்க. கண்டென்ட் வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து அவங்க அப் டு டேட் கண்டென்ட் வச்சு வந்து அப்டேட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஸோ பேசிக்கலி உங்களோட கோர்ஸ் வந்து அப் டு டேட், உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வந்து அப்டேட்டடா வந்திருக்கும், விச் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அண்ட் இது இல்லாமல் வந்து எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கெஸ் வாட், எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் சூப்பர் அஃபோர்டபுள். ஜஸ்ட் 1800 வந்து உங்களுக்கு என்டையர் எத்திக்கல் ஹேக்கிங் உங்களுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸஸ் கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். டூ செக் இட் அவுட்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேக்கத்தான் இஸ் ஒன் ஆஃப் த வே. அண்ட் செகண்ட் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதாவது இந்த டெக் கம்பெனிஸ் எல்லாமே சில ப்ரோக்ராம்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டெக் கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க ஒரு தனி இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வச்சிருப்பாங்க. அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பேசிக்கலி ஒரு பேரும் இருக்கும். இப்போ மைக்ரோசாஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எங்கேஜ் அப்படின்னு இருக்கும். கூகுள் வந்து கூகுள் ஸ்டெப் இன்டர்ன்ஷிப் ஒன்று இருக்கு. அமேசான் வந்து அமேசான்ல வந்து அமேசான் வாவ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் மூலியமா அவங்க வந்து இன்டர்ன்ஸ் வந்து ஹையர் பண்ணுவாங்க எவ்ரி இயர். அண்ட் இது எல்லாம் வந்து அவங்களோட ஆஃப் கேம்பஸ், அதாவது வந்து அவங்களோட கெரியர் சைட்லயும் வந்து ஓப்பனிங்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. பேசிக்கலி அது வந்து கிளியரா வந்து இந்த பேட்ச் கிராஜுவேட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. இப்போ ஜூலைல கூட ரீசெண்டா வந்து 2024 கிராஜுவேட்ஸ்க்கு வந்து கூகுள்ல வந்து ஓப்பனிங்ஸ் இருந்தது. பட் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இதுக்கப்புறம் அது ஓபன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் வே. அதாவது கம்பெனிஸோட ப்ரோக்ராம்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பட் இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதுக்கும் நான் வந்து சொல்றேன். இந்த இன்டர்ன்ஷிப் கேலண்டர் வந்து ப்ரொவைட் பண்றேன். பட் இது வந்து செகண்ட் வே. அண்ட் தேர்ட் வே வந்து கெரியர் சைட்ஸ், அதாவது வந்து கம்பெனிஸோட கெரியர் சைட்ஸை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஓப்பனிங்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஃபோர்த் வே என்ன அப்படின்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் ஆன் கேம்பஸ். ஆன் கேம்பஸில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து சில கம்பெனிஸ் வந்து சில காலேஜஸ்க்கு வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலயமா வந்து இன்டர்ன்ஷிப்ஸ்க்கும் வந்து ஹையர் பண்ணுவாங்க. இதான் வந்து மேஜர்லி கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்க 4 வேஸ் ஆஃப் ஹையரிங். பட் இப்போ நீங்கள் எப்படி இதை வந்து பெனிஃபிட் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த ஹையரிங்லேயே விமெனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் டைவர்சிட்டி ஹையரிங் நடக்கும். ஸோ இந்த டைவர்சிட்டி ஹையரிங் என்ன அப்படின்னா வந்து பேசிக்கலி அந்த பர்டிகுலர் ரோலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு விமனை தான் வந்து அவங்க ஹையர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதுக்கும் வந்து தனி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய ப்ரோக்ராம்ஸ் இன்ஃபேக்ட் வந்து கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி டைவர்சிட்டி ஹையரிங் வந்து பண்ணுவாங்க. இப்போ அட்லாஷியன்லேருந்து வந்து விமன் இன் டெக் அப்படின்னு ஒன்று நடக்கும். அமேசான்ல வந்து வாவ் ப்ரோக்ராம் ஒன்று நடக்கும். அப்புறமா வந்து இண்டீட்ல வந்து இந்த மாதிரி ஒன்று நடக்குது. அப்புறம் ஆமெக்ஸ்ல வந்து ஹேக்கத்தான் லாஸ்ட் மந்த் வந்து நடந்துட்டு இருந்தது. தாட் ஒர்க்ஸோட விமன் ஹையரிங் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாப்புலரான ப்ரோக்ராம்ஸ். பட் இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி விமன் இன் டெக்கு வந்து தனியான ப்ரோக்ராம்ஸ் ஹோஸ்ட் பண்ணி வந்து அதுல இருந்து இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து ஹையர் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் நீங்க கூகுள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அது ஃபிகர் அவுட் பண்ண முடியும். அண்ட் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு ஷீட் கொடுக்குறேன். அதுல வந்து நான் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அதை வந்து நீங்க ஃபியூச்சர்ல ரெஃபர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட் கெட் இன் டு த இன்டர்ன்ஷிப் கேலண்டர். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் கேலண்டர்னா என்ன அப்படின்னா இது வந்து பேசிக்கலி இதில் வந்து 2 விஷயங்கள் இருப்போது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த கம்பெனிஸ் எல்லாத்தையுமே வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க வித் ரீசெண்டாக ஜாப் ஸ்விட்ச்க்கு ஒரு 100 கம்பெனிஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன், விச் ஆர் லைக் ஹைலி பேயிங் கம்பெனிஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த கம்பெனிஸ் லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் கம்பெனிஸ் தெரியுது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருப்போது. அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட் வரைக்கும் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எவ்ரி இயர் வந்து ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட்ல வந்து இவங்களோட இன்டர்ன்ஷிப் டியூரேஷனா வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மந்த்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியா வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கம்பெனிஸ் ஃபிகர் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நான் வந்து ஸ்கிரீன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஃபிளிப்கார்ட் இது எல்லாமே வந்து எவ்ரி இயர் வந்து அவங்களுக்கு சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஃபிளிப்கார்ட் வந்து ஃபிளிப்கார்ட் கிரிட் அப்படின்னு வச்சிருக்காங்க. அமேசானும் வந்து இதே மாதிரி வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் இருக்கும். கூகுளும் வந்து ஸ்டெப் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அண்டர் கிராஜுவேட் இன்டர்ன்ஷிப்பும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் எங்கேஜ் இருக்கும். அண்ட் இது எல்லாத்துக்கான ஸ்டைஃபண்ட் வந்து 75K இருந்து 80K வரைக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து நீங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னா ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபரும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இது இல்லாமல் வந்து கோல்ட்மேன் சாக்ஸ், அப்புறம் ஆமெக்ஸ், இன்டியூட் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி இவங்க எல்லாருமே வந்து ஏப்ரல் டு ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் வரைக்கும் தான் வந்து ஓப்பனிங்ஸ் வந்து இருக்க போது அவங்களோட இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கூகுள்ல இருந்து வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் அவைலபிள் இருக்கு. அது வந்து ஒரு ரிசர்ச் இன்டர்ன்ஷிப் அவைலபிள் இருக்கு. கூகுள் வந்து இந்தியாவில் மட்டும் வந்து ஒரே ஒரு ஹையரிங் மட்டும் தான் வந்து ஒரே ஒரு ரோல் மட்டும் தான் இப்போதுக்கு ஓப்பனிங்ல இருக்கு. பட் அப்பார்ட் ஃப்ரம் இந்தியா அதர் கண்ட்ரீஸ்ல வந்து நிறைய ரோல்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கு. அதாவது இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. லண்டன், டூப்ளின்லாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ரோல்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்டர்ன்ஷிப் அண்ட் எனிவே யூ வில் கெட் ஸ்டைஃபண்ட், வெரி குட் ஸ்டைஃபண்ட். ஸோ உங்களோட எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களால ஈஸியா வந்து கவர் பண்ண முடியும். அண்ட் இனிஷியல் டேஸ்ல வந்து அகாமடேஷன் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினெட்லி கிவ் இட் அ ட்ரை. அண்ட் இது இல்லாமல் வந்து கோல்ட்மேன் சாக்ஸ்ல வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து அவைலபிள் இருக்கு. ஒரு பேசிக்கலி ஒரு அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் வந்து மைக்ரோசாஃப்ட்லயும் வந்து ஒரு ரோல் வந்து
வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் போய் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 3 ரோல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது இன்டர்ன்ஷிப் இந்த டாப் டெக் கம்பெனிஸில். பட் இது எல்லாமே ரொம்ப சின்னது தான். இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து இன்டர்ன்ஷிப்க்கு இப்போ இந்த பீரியட்லேயே வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே வந்து ஹையரிங் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாயிடும். ஸோ ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டே தான் இருந்திருக்கு. பிகாஸ் ஜூனில் தான் வந்து மேஜர் ஆஃப் த கம்பெனிஸ் இந்த மார்ச்லேருந்து ஜூனுக்குள்ளே வந்து மேஜர் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணிடுவாங்க. ஸோ பேசிக்கலி ஏப்ரல் விட வந்து நீங்கள் மார்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மார்ச்லேருந்து ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பருக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் ஹையரிங்ஸ். ஸோ இந்த பீரியட் வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரிசர்ச் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து நிறைய வந்து ஃபாரின் இன்ஸ்டியூட்ஸ் வந்து ரிசர்ச் இன்டர்ன்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரிசர்ச் இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லி ஃபண்டட் இன்டர்ன்ஷிப்ஸ் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து நான் ஃபிகர் அவுட் பண்ணியிருக்கேன். சம்மர் இன்டர்ன்ஷிப்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும். இது எல்லாமே வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் ஃபுல்லி வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணி உங்களை வந்து அவங்க கூட்டிகிட்டு போய் அவங்களே வந்து ஃபண்டிங் பண்ணி வந்து கொடுக்குற ப்ரோக்ராம்ஸ் தான் இது. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூ ஆஃப் த ரியலி கிரேட் இன்டர்ன்ஷிப்ஸ் விச் யூ வில் ஹேவ் டு கிவ் இட் அ ட்ரை. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி ஒரு டாக் கொடுக்குறேன். அது எல்லாம் வந்து இதுக்கப்புறமா என்னெல்லாம் நான் பார்க்குறேனோ அதையும் வந்து அதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் ஐ கம் மீட் யூ அண்டில் தென் பை ஃப்ரம் மீ. பை.